பிரகாசம் ஐயா அவங்க 1966 அது தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமாதி வைக்கணும், நிலையம் வேணும் அப்படின்றதுக்காக 1990களில் 80களில் நம்ம இந்த இடத்த வாங்கி 91 இதை ஓப்பன் பண்ணாங்க. ஐயா ஜீவசமாதி ஆனது 96. இன்று வரைக்கும் இது சிறப்பாக அனைத்து சித்த வித்தியார்களின் ஒத்துழைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஏறத்தாழ இது 89 வருஷம் பழமையான ஒரு நிலையம். இதை பாரம்பரியமாக நாம் இவ்வளோ தூரம் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜபம், நம்மளுடைய சித்த வித்தியார்த்திகளுடைய ஒத்துமை, இதனுடைய புரிதல் இருக்கிறதுனால தான், தனி மனிதன் ஒழுக்கத்தினால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை நீங்கள் ஏற்று இந்த விழாவை இவ்வளோ தூரம் நீங்கள் சிறப்பித்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக ஆத்மாசார் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து சொன்னது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் அழைப்பு பத்திரிக்கை தான் அனுப்பிச்சோம். எந்த வாட்ஸ்அப்பில் எதுலையும் எங்கள் நிர்வாக சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே அனுப்பலை. ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் அதை உள்வாங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கான ஜபம், உங்களுக்கான ஜபம், தனி மனித ஒழுக்கம். மீண்டும் நான் அதை சொல்கிறேன், தனிமனித ஒழுக்கம் அதை நீங்கள் முன் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. எங்கேயுமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் போகணும்னு நினைக்காதீங்க. எங்கே நீங்கள் போனாலும் உங்களோட ஜபத்துக்காக நீங்கள் போகிறன்றதை நினச்சிங்க. அப்படி நினச்சி தான் இங்கே வர வைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் எந்த இணையதளத்திலையும் நாங்கள் இப்போ அழைப்புலாம் அனுப்புறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, பௌர்ணமி வாங்கன்னு சொல்கிறதில்லை. ஆனால் எல்லாரும் வரீங்க, இந்த சிறப்பாக பண்ணி கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நம்முடைய நிலையம், உங்களுடைய நிலையம், நம்ம சாமி ஆரம்பித்து வச்ச நிலையம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். உங்களுடைய விலாசங்கள் ஏதாவது விடுபட்டு பத்திரிக்கை வரல அப்படின்னா நீங்கள் புது விலாசம் இருந்தால் அதை கொடுத்துருங்க, அலுவலகத்தில் கொடுத்துருங்க. அவங்க உங்களுக்கு முறையாக உங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது அனுப்புவாங்க. அடுத்த வருடம் இந்த தியான மண்டபம் நாம் முழுமை பெற்று திறப்பு விழா பண்ணணும் அப்படின்னு தரையெல்லாம் போட்டு இன்னும் அழகாக சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் அதை சிறப்பிச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சர்வீஸில் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி எழுந்திரிச்சு வரும்போது முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்களும் ஸ்டெப்பாக எழுந்திரிச்சு நம்ம ஐயாவுடைய ஜீவசமாதியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சேவை செய்யுங்க. பெரியவங்கெல்லாம் நீங்கள் சேவை செய்யணும், இளைஞர்கள் சேவை செய்யுங்க. வாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம நமஸ்காரம், ஆத்ம நமஸ்காரம். ஜபம் சிறப்பிச்சு பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உணவு அருந்துங்க. வீட்டுக்கு செல்லும் முன் அலுவலகத்தில் இனிப்பு கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா, அப்படியே அந்த முன்னாடி இருக்கிறவங்க போயிட்டாங்களா பாருங்க. நமஸ்காரம். ஒரு ஆள்